ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 21/12/2024 மார்கழி மாதம் 6ஆம் நாள், அல்ல குரோதி வருடம், சனிக்கிழமை, பெருமாளுக்கு உகந்த நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம், இந்த மார்கழி மாதத்திலே தினம்தோறும் பெருமாளை வழிபட வேண்டும். நமோ வெங்கடேசா, நமோ நாராயணா, நமோ கோவிந்தா என்று கோவிந்தனுடைய பாதங்களை நன்றாக கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டிய மாதம் இந்த மாதம். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். இன்றைய நாளிலே இன்றைய சூரிய உதயம் காலை 6:26 சூரிய அஸ்தமனம் மாலை 5:48 இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் காலை 8:45 வரை. அதேபோல் மாலை 5:15 முதல் மாலை 6 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் மாலை 5 முதல் 6 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 6:53 வரை மகம், அதன் பின்பு பூர நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மதியம் 3:10 வரை தேய்பிறை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி திதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஸ்ரவண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், அதாவது திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. கவனமாக இருக்கும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. வாருங்கள் காணலாம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று என்ன நடக்கும்? தொட்டதெல்லாம் பொன்னாகும். மேஷராசியினருக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகின்ற அற்புதமான நாள். வாழ்க்கை துணையாலே நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரும். பங்கை பிரி என்று பங்கை பிரித்து கொடுப்பார்கள் பங்காளிகள். அதேபோல் காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நாள். நீங்கள் செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். புது வருஷம் பிறக்க போகிறது, இனிமே எதுக்கு சண்டை போட்டு எல்லாரோடையும் அன்பாக இருப்போம் என்று ஒரு நல்ல ஒரு அன்பு எல்லோரிடமும் ஏற்படும். உங்களுக்கு உங்கள் பால் எல்லோருக்கும் அன்பு ஏற்படும். இப்படி எல்லோரோடும் அன்பாக பழகுகின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அதேபோல் வேலையிலே உங்களுக்கு காத்திருந்த இடமாற்றம் உங்களுக்கு ஏற்றாற்போல் அமையும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பண வரவு அதிகரிக்கும். பணம் பையை நிரப்பும். பேங்க் பேலன்ஸ் ஏறிக்கொண்டே இருக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. ஆகவே மேஷராசியினருக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமாக இருக்கின்றது. பெருமாளை வணங்குங்கள், ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். அதனால் என்ன ஆகும்? ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். இதனால் என்ன ஆகும்? காரிய அனுகூலம் உண்டாகும். இருவரும் நல்ல சுபமான இடத்திலே இருக்கின்றார்கள். ஆகவே காரிய அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரத்திலே வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் எல்லாம் மறைந்து நல்ல அந்யோன்யம் ஏற்படும். மனக்குழப்பங்கள் தீரும். தொழில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் இருந்தால் முற்றிலுமாக விலகிவிடும். அதேபோல் வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகின்ற நாள். தாய்வழி சொந்தங்களினுடைய உதவிகள் எல்லாம் கிடைக்கும். உயர்கல்வி கற்க வெளிநாடு செல்வீர்கள். தொழில் சம்பந்தமாக வெளிநாடு செல்வதற்கான யோகம் உண்டாகும். இப்படி எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. கோவிந்தனை வணங்குங்கள். குறையொன்றும் இல்லாத கோவிந்தன். அந்த கோவிந்தனை வணங்கி, ஆஞ்சநேயரை வணங்கி சிறப்பாக வாழுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இதனால என்ன ஆகும்?
என்றால் இன்றைக்கு உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். குழந்தைகளாலே நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே மிக சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும். இன்றைய நாளிலே வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுடைய தொழிலே நல்ல வளர்ச்சி, நல்ல லாபம், எதிர்பார்க்காத லாபம் வரும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவராக இருந்தால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். திடீரென ஒரு நல்ல பதவியை கொடுத்து உங்களை அமர வைப்பார்கள். ஆகவே இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லோரோடும் சந்தோஷமாக பேசி பழகுவீர்கள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். நல்ல பண வரவு உண்டு இன்றைய நாளிலே உங்களுக்கு. ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. பெருமாளை வணங்குங்கள், ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? சுப காரியங்கள் கைகூடும். திருமணத்துக்காக ஏதேனும் முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நடக்கும். அதேபோல் பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். வேலையிலே இருப்பவர்களுக்கு புதிதாக வேலை தேடி கொண்டிருக்கிறீர்களா? வேலை கிடைக்கும். இன்றைக்கு இன்டர்வியூ போனீங்கன்னா சக்சஸ், நிச்சயமாக வேலை கிடைக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படும். ஏதேனும் நகை வாங்குவீர்கள், புதிதாக பொருள் வாங்குவீர்கள், வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் வாங்குவீர்கள், சோஃபா, கட்டில் போன்று ஏதேனும் நல்ல பொருட்களை வாங்குவீர்கள். அதேபோல் சுய தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் ஏற்படுகின்றன. திருமண பேச்சுவார்த்தைகள் இன்றைய நாளிலே துவங்கினீர்கள் என்றால் சுபமாக முடிந்து தை மாதம் பிறந்தவுடன் நிச்சயதார்த்தம் நிச்சயமாக நடக்கும். அதேபோல் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. மற்றவர்களோடு பழகுவதிலே நல்ல சந்தோஷம் கிடைக்கின்றது. எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. பெருமாளை வணங்குங்கள், ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும். அருமையான நாள் இன்றைய நாள். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் சரியாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதேபோல் புதிய வேலை வாய்ப்புகள், நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே உயர்வதற்கு நல்ல வாய்ப்புகள் இவையெல்லாம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை முற்றிலுமாக அடைத்து விடுவீர்கள். பண வரவு அதிகரிக்கின்ற நாள். ஆகவே சிம்ம ராசியினர் இன்றைய நாளிலே சந்தோஷமாக பெருமாள் கோவிலுக்கு சென்று வணங்குங்கள், ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடியுங்கள். மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே என்று மௌனத்தை கடைபிடியுங்கள். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். அனாவசியமாக எதுவும் பேசக்கூடாது. உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். ஆகவே கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். வீண் பயங்களை தவிர்த்து ஆஞ்சநேய பெருமானை சரணடையுங்கள். ஜெய ஸ்ரீராம் என்று அந்த ஆஞ்சநேய பகவானுடைய பாதங்களை பற்றி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பணவரவு அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக
நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. என்ன செய்ய வேண்டும்? பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வணங்குங்கள், ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். என்னங்க நடக்கும் இதனால என்றால், குடும்ப ஒற்றுமை ஏற்படும். பயப்படவே வேண்டாம். குடும்பத்திலே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் சக்சஸ், வெற்றி வெற்றி வெற்றி. அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். அரசாங்க வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையிலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியிலே சாதனை புரிவீர்கள். விளையாட்டிலே சாதனை புரிவீர்கள். நீங்கள் வெகு நாட்களாக எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணமாகி குழந்தை பேருக்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நல்ல பொருளாதார வளர்ச்சி, அதாவது நமக்கு பொருளாதார வளர்ச்சி நன்கு ஏற்பட்டு விட்டால் பல பிரச்சனைகள் காணாமல் போகிவிடும். பொதுவாகவே மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்று பார்த்தால் பணம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பணப்பிரச்சனை ஒருவனுக்கு தீர்ந்து விட்டால், அந்த பணப்பிரச்சனை இல்லை என்றாலே அவன் பல பிரச்சனைகளை சமாளித்து விடுவான். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பணப்பிரச்சனை இல்லை. ஆகவே மற்ற பிரச்சனைகள் ஏதேனும் வந்தாலும் அது காணாமல் போகிவிடும். ஆகவே சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள், ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். சரிங்க, அவங்க எங்கேயோ இருக்கட்டுங்க, எனக்கு என்னங்க ஆகும் இதனால என்றால், திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். வெகு நாட்களாக திருமணம் தள்ளி போகின்றதா? இன்றைய நாளிலே பேச்சுவார்த்தை துவங்கினால் முடிந்துவிடும் நல்லபடியாக. திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வருகின்ற நாள். சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பதவி உயர்வு, வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கும். சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். இப்படி எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளை கொண்டாடுங்கள். பெருமாள் கோவிலுக்கு சென்றுங்கள், ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கின்றது என்றாலும் பயம் வேண்டாம். ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு ஒரு வெற்றிலை மாலை சாற்றுங்கள். ஆஞ்சநேய பகவான் கோவிலுக்கு சென்று ஒரு வெற்றிலை மாலை சாற்றி துளசி வாங்கி கொடுங்கள் ஆஞ்சநேய மூர்த்திக்கு. அவர் பார்த்து கொள்வார். சந்திராஷ்டமம் ஒன்றும் செய்யாது உங்களை. அதேபோல் பிறருக்கு கடன் எதுவும் கொடுக்காதீர்கள். நீங்கள் கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். அனாவசியமாக ஏதேனும் வெளியில் செல்வதாக இருந்தால் வேண்டாம். முக்கியமான விஷயம், ஒரு கம்பெனி இன்டர்வியூ, ஏதேனும் வேலை விஷயமாக போகிறீர்கள் என்றால் சென்று வாருங்கள். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும். விநாயகப் பெருமானை வணங்கி ஒரு அருகம்புல் மாலை சாற்றி, இந்த சனிக்கிழமையாக இருக்கின்றது, ஆஞ்சநேயருக்கு ஒரு துளசி மாலை சாற்றி வெற்றிலை மாலை சாற்றி, எப்பா முக்கியமான விஷயம் போய் வருகிறேன், துணைக்கு வாருங்கள் என்று அவர்களை துணைக்கு அழைத்து கொள்ளுங்கள். சந்திராஷ்டமம் ஒன்றும் செய்யாது. குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்றைய நாளிலே ஈடுபடாதீர்கள். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் மௌனத்தை சற்று கடைபிடியுங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள், ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று
சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி அவர் தன்னுடைய ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே என்னங்க நடக்கும் என்றால் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும், நல்ல முடிவு கிடைக்கும். திடீரென பங்காளிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு வழியாக சொத்து பிரச்சனைகளை பேசி முடித்து விடுவீர்கள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். காரிய வெற்றிகள் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் நடைபெறும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். நண்பர்களோடு நல்ல ஒரு நட்பு உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். எல்லா வகையிலும் கும்பராசினருக்கு இன்று அற்புதமான நாள். தங்க குடம் போல் மின்னுவீர்கள் இன்றைய நாளிலே. ஆகவே இன்றைய நாளிலே பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள், பெருமாளை வணங்குங்கள், ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன ஆகும்? பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். 1000 ரூபாய் கையிலே இருந்தால் 5000 ரூபாய்க்கு செலவு வரும். எப்படி இதை சமாளிப்பது என்று யோசிப்பீர்கள். ஆனால் உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். காரிய அனுகூலம் உண்டாகும். ஒரு கடனுக்கு முயற்சி செய்தீர்கள் என்றால் கிடைத்துவிடும். நெருக்கடிகள் ஒரு சில விஷயங்களிலே ஏற்பட்டாலும் நல்லவையும் நடக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. இன்றைய நாளிலே யாரோடும் பேசாதீர்கள். மௌனம் மௌனம் மௌனம். மௌனத்தை கடைபிடியுங்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்கள், தொலைபேசியிலே கூட யாரிடமும் அனாவசியமாக பேசாதீர்கள். ஆகவே இன்றைய நாள் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். ஜாக்கிரதையாக இருந்தால் இன்றைய நாளிலே வெற்றிகள் தேடி வரும். ஆகவே விநாயக பெருமானை வணங்குங்கள், ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். சூடி கொடுத்த சுடற்கொடியாம் அந்த ஆண்டாள் நாச்சியாரை வணங்குங்கள். திருப்பாவை படியுங்கள். கோவிலுக்கு செல்லுங்கள். வெற்றிகரமாக இருக்கும் இன்றைய நாள். கவலை வேண்டாம். ஆகவே 12 ராசியினரும் இன்றைய நாளிலே பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். அனைவருக்கும் இந்த நாள் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி. இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய ஹிந்து சமுதாயத்திலே ஒரு பெரிய குறை என்னவென்றால், குருமார்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். குருமார்களை தங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், தங்களுடைய தொழில் சிறக்க வேண்டும் என்று எல்லோரும் போய் வணங்குகின்றோம். அவர்களும் வாழ்த்துகின்றார்கள். அவர்கள் இந்த உலகத்துக்கு தாங்கள் செய்ய வேண்டிய பணிகளை குருமார்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறையேதும் இல்லை. என்றாலும் ஒரு சில மூட நம்பிக்கைகள் மக்களுடைய மனதிலே ஆழ பதிந்திருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், பெண் மூலம் நிர்மூலம். மூல நட்சத்திரத்திலே பெண் பிறந்தால் அந்த பெண் எந்த வீட்டுக்கு போகின்றாலோ அந்த வீடு நிர்மூலமாகிவிடும். இப்படி ஒரு மோசமான கருத்து. அதேபோல் மாதங்களை எடுத்துக்கொண்டால் மார்கழி மாதம் பீடை மாதம் என்று இந்த மார்கழி மாதத்தை எல்லா விதத்திலும் ஒதுக்கி விடுகிறார்கள். ஆனால் தயவு செய்து குருமார்கள் எல்லாம் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளை இவை அப்படி அல்ல என்பதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதாவது பெண் மூலம் நிர்மூலம் என்றால் இதற்கு பெரியவர்கள் சொன்ன அர்த்தம் என்னவென்றால், மூல நட்சத்திரத்திலே பிறந்த பெண் ஒரு இல்லத்துக்கு செல்கின்றாள் என்றால் அந்த இல்லத்திலே தீமைகள் எல்லாம் நிர்மூலமாகிவிடும் என்பதுதான் உண்மை. மூல நட்சத்திரத்திலே இருக்கின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் அந்த பெண்ணினாலே அந்த பெண் எந்த வீட்டுக்கு செல்கின்றாளோ அந்த வீட்டிலே இருக்கின்ற தீமைகள் எல்லாம் நிர்மூலமாகி அந்த இல்லம் சுபீட்சமாக மாறும் என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த பழமொழிகளை எல்லாம் அதனுடைய ஆழ்ந்த கருத்துக்களை நாம் உண்மையான கருத்துக்களை உணர்ந்து கொள்ள வேண்டும்.
தவறாக புரிந்து கொண்டு மக்களுக்கு தவறாக வழிகாட்டி நாமும் தவறான பாதையிலே செல்லக்கூடாதல்லவா? ஆகவே பெண் என்பவள் தாய்மையின் வடிவம். ஒரு பெண்ணை எவன் ஒருவன் மதிக்கின்றானோ அந்த இல்லம் சிறப்பாக இருக்கும். ஆகவே நட்சத்திரங்களை காரணம் காட்டி, திசைகளை காரணம் காட்டி பெண்களை கொச்சைப்படுத்தாதீர்கள் தயவு செய்து. ஆகவே இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் எல்லாம் ஒழித்து விடுவோம். இப்பொழுது இந்த மார்கழி மாதத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே மாதங்களிலே நான் மார்கழி என்றார் கண்ணன் கீதையிலே. அந்த மாதத்தை ஒரு சிலர் பீடை பிடித்த மாதம் என்று தவறாக சொல்கின்றார்கள். கண்ணனுடைய மாதமாகிய புனிதமான இந்த மார்கழி மாதத்திலே நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இந்த இன்றைய ஆன்மீக நிகழ்விலே பார்க்கலாம். மார்க சீர்ஷம் என்று சொல்வார்கள் இந்த மாதத்தை. அதாவது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மார்க்கம் என்றால் வழி, சீர்ஷம் என்றால் மேலான என்று அர்த்தம். ஆகவே இந்த மார்க சீர்ஷம் என்றால் நமது ஆன்மாவானது மேலான வழியிலே செல்ல சிறந்த மாதம் என்று அர்த்தம். மார்க சீர்ஷம் என்றால் நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய மனதை மேலான வழியிலே, அதாவது கடவுளின் பால் செலுத்த வேண்டும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். இந்த மார்கழி மாதத்திலே தான் மாணிக்க வாசக பெருமான் திருவெம்பாவை பாடினார். ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை அருளி நம்முடைய பாரத தேசத்து பெண்களுக்கெல்லாம் ஒரு நல்வழி காட்டினார். 2 பேரும் 2 ராஜாக்களுக்கு இதனை சமர்ப்பித்து பக்தியின் வாயிலாக இந்த மாதத்தினுடைய சிறப்பை நமக்கெல்லாம் அருளி இருக்கின்றார்கள். மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமானுக்கு திருவெம்பாவை பாடினார். ஆண்டாள் நாச்சியார் பெருமாளுக்கு பாடினாள். ஆக இந்த நடராஜரையும் ரங்கராஜரையும் நாம் அனுதினமும் தொழ வேண்டும். நமக்கு 365 நாட்கள் என்பது ஒரு வருடம். ஆனால் தேவர்களுக்கு இந்த 365 நாள் ஒரு நாளாக ஆகின்றது. நமக்கு மாதங்கள் 12, தேவர்களுக்கு ஒரு நாளில் 12 காலம், அதாவது இருட்டும் வெளிச்சமும் இணையும் நேரம், உஷத்காலம் என்று சொல்வார்கள். இந்த உஷத்காலம்தான் மார்கழி மாதத்தின் தொடக்கம். தேவர்களுக்கு 30 முக்கோடி தேவர்களுக்கும் நாயகர்களாக விளங்கும் சங்கர நாராயணர் இந்த மாதத்திலே தான் திருவாதிரை அன்று பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கரவாதருக்கும் நடனமாடி ஆருத்ரா தரிசனம் தருகின்றனர். திருமால் கண்விழிக்கும் வைகுண்ட ஏகாதேசி சொர்க்கவாசல் திறக்கப்படுவதும் இந்த மாதத்திலே தான். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கீதையிலே மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று இதனால் தான் சொன்னார். மார்கழி மாதத்திலே பித்ரு தேவர்களுக்கு பிரியமான பயத்தம்பருப்பு கலந்த பொங்கலை நிவேதனம் செய்து இறையாறுகளுக்கு அளிப்பது என்பது மிகவும் சிறந்தது. சைவமும் வைணவமும் நமது 2 கண்கள். இவை உணர்த்தும் விதமாகத்தான் மார்கழி மாதம் உள்ளது. இந்த மார்கழி மாதத்திற்கு 3 பெயர்கள் உண்டு. சந்திரமண மாதம் மார்கசீரிஷம் என்றும், சௌரமானத்தில் தனுர் மாதம் என்றும், தமிழிலே மார்கழி என்றும் சொல்கின்றோம். இத்தனை மகத்துவம் வாய்ந்த மார்கழி மாதத்திலே நாம் அனைவரும் இறைவனை சேவிப்போம். நம்முடைய இன்னல்களெல்லாம் தீர்ந்து நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற வரை நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வதற்கு இறைவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் வேண்டும். இறைவனுடைய அனுகிரகத்தை நாம் நேரடியாக பெற முடியாது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? குருமார்களை பற்றி கொள்ள வேண்டும். குருவுக்கும் குருவாக இந்த பக்கம் வைணவத்திலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இருக்கின்றார். இந்த ஆண்டாள் நாச்சியாரை பற்றி கொள்வோம். அதேபோல் சைவத்திலே மாணிக்க வாசக பெருமான் இருக்கின்றார். மற்றும் தேவாரம் பாடிய அடியார்கள் இருக்கின்றார்கள். தேவாரம் பாடிய பெருமக்கள் 4 இருக்கின்றார்கள். எப்போதுமே ஒன்று சொல்வார்கள், 4 பேர் சொன்னதை கேளு. அந்த 4 சொன்னதை கேட்டு, இங்கே 12 ஆழ்வார்கள் இவர்கள் சொன்னதை கேட்டு நாம் வாழ்விலே நம்முடைய வாழ்வை நடத்தி சென்றால் நமக்கு
இகவாழ்வும் சிறப்பாக இருக்கும். நாம் மரணித்த பின் கிடைக்கின்ற பெருவாழ்வு, அந்த வாழ்வும் சிறப்பாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகவே நான் இந்த நிகழ்ச்சியின் முதலிலே சொன்னது போல் மூட நம்பிக்கைகளை அகற்றுவோம். உண்மையான இறை தத்துவத்தை உணர்ந்து அந்த வழியிலே செல்வோம். பெண்களை மதித்து போற்றுவோம். பெண்களை மதித்து போற்றி நம்முடைய பாரத தேசத்தை சிறப்பான ஆன்மீக பூமியாக மாற்றுவோம். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நமோ வெங்கடேசா. ஓம் நம சிவாயா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நன்றி.